குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கோட மார்னிங் விலாக். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு ரசம் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரசம் ப்ளஸ் வந்து வாழைத்தண்டு பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். வாழைத்தண்டு உடம்புக்கு என்னமோ ரொம்ப நல்லது, ஆனால் அதை கட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப லாங்காக போயிடுது காலையில். அப்புறம் வாழைப்பூ கூட்டு வச்சுருக்கேன். இதை வாழைத்தண்டு வந்து பசங்க வீட்டில் சாப்பிடாதுங்க, ஆனால் ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ் முன்னாடி எப்படியோ கொஞ்ச நாள் சாப்பிட்டு வந்துடும். அதனால் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வாழைத்தண்டுனாலே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் நான் செய்வேன். மார்னிங் அதுங்க கண்டிப்பாக சாப்பிடாது. அப்புறம் ரசம் இந்த மிளகாலாம் இது பண்ணதுக்கப்புறமா அந்த புளிக்கரைசலை ஊற்றினேன். நான் பெருசாக சமைச்சதில்லை. இப்போது எங்கள் மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சமையல் வேலை நான் சமைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டை போட்டுட்டேன். அப்புறம் ரசம் கொதிச்சோன்னே அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வாழைத்தண்டு போட்டு நல்லா கிளறினோன்னே சால்ட்டு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அப்புறம் வாழைப்பூவும் ரெடி ஆகிடுச்சு. அது குக்கரில் வச்சுருந்ததுனால உங்களுக்கு காமிக்க முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். நாங்கள் போய் கிளம்ப போகிறோம்.